ரொம்ப பிரபல ஜோதிடரா இருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அப்படின்ற அந்த ஜோதிடர் வந்து தனக்கு தானே பட்டாபிஷேகம் செய்து ராஜ ரிஷியா தான் மாறிட்டதா அறிவிச்சிருக்காரு. ஒரு ராஜ ரிஷின்னு சொல்லி சொல்றதா சொல்றீங்க. அந்த ராஜ ரிஷி பட்டத்துக்கு உரியவர் யாரு தெரியுமா? இந்த ராஜ ரிஷி ஆக போறேன்னு சொல்றாரு இல்லையா நம்ம பிரம்மஹம்சர். இப்போ இவரும் அவருடைய ஃபாலோ பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதே விஷயம் தவறுதலான ஒரு கோணத்துல பயணிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அப்போ இது வரைக்கும் அவரு சம்பாதிச்சு வந்த பேரு. இவர் வந்து யூடியூப்ல ராசி பலன்கள் சொல்லிட்டு இருக்காரு, சில யாகங்கள் நடத்தியதா சொல்லப்படுது. இதை மட்டுமே வைத்து ஒருத்தர் ராஜ ரிஷி ஆக முடியுமா? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய யுகம் கலியுகம். இந்த கலியுகத்துல ஒரு சாதாரண மனிதனால விதியை வெல்வதற்கான சூழ்ச்சியை மனிதன் செய்யும் பொழுது அந்த விதியை மனிதன் எடுத்துக்கொள்ளும். இப்ப பண்ணிக்கிறாங்க, அப்படி பண்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயமா? பட்டாபிஷேகத்தினுடைய பொருளை இன்னொருத்தர் வந்து செஞ்சு வச்சாலும் அதுக்கு பேர் பட்டாபிஷேகம். தப்பு பண்ணிட்டீங்களே, நீங்கள் இறக்கும் பொழுது உங்களுடைய புதல்வர்கள் யாரும் உங்கள் அருகில் இருக்க மாட்டார்கள். கோரமான இறப்பு உங்களுக்கு வரும். திறன்பேசி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக குருஸ்தல ஜோதிடர் ஸ்ரீ விஹி ராஜநாராயணா சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். திறன்பேசி நேயர்களுக்கு விஹி ராஜநாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். ஒரு விஷயம் வந்து ரொம்ப சர்ச்சையை கிளப்பிய விதமா மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பிரபல ஜோதிடரா இருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அப்படின்ற அந்த ஜோதிடர் வந்து தனக்கு தானே பட்டாபிஷேகம் செய்து ராஜ ரிஷியா தான் மாறிட்டதா அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் ராஜாவும் தன்னுடைய மனைவி வந்து ராணியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் அறிவிச்சிருக்காரு. இதை பார்த்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய பலருமே வந்து அவருக்கு எதிராக கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அடுத்த நித்யானந்தாவா இவரு அப்படின்ற மாதிரி எல்லாம். இதை பார்த்து உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரு தனிநபர் தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அது எல்லா மனிதனுக்கும் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளை பத்தி இந்த உலகம் தெரியணும், நாடு தெரியணும், நம்ம எங்க போனாலும் ஒரு ஃபெமிலியரா இருக்கணுங்கிற ஆசை எல்லா மனிதனுக்குமே அடிப்படையில இருக்கும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு ராஜ ரிஷின்னு சொல்லி சொல்றதா சொல்றீங்க. அந்த ராஜ ரிஷி பட்டத்துக்கு உரியவர் யாரு தெரியுமா? பிரம்ம ரிஷி என்று ரிஷிகளால் அழைக்கப்பட்டு இறைவனால் அழைக்கப்பட்ட ஒரே ஒரு ஆள் வந்து விஸ்வாமித்திரர் தான். அவர் தான் பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷி. அந்த ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சத்திரியன் பிராமணன் ஆக முடியுமா? பிறப்பால் தான் பிராமணனுங்கிறது முடிவாகுதா, அல்லது பிறப்பால் தான் ஜாதி முடிவாகுதா அப்படிங்கிறத உடைச்சவர் தான் விஸ்வாமித்திரர். ஒரு சத்திரியனாக பிறந்து ஒரு வேத தர்மங்களை கற்றுக்கொண்டால் எவராக இருந்தாலும் பிராமணனாக ஆக முடியும் என்பதை நிரூபிச்சவர் தான். பிராமணன் என்பது ஜாதி அல்ல, பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். பிரம்மன் படைப்பு, கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அந்த படைத்தல் திறனை எந்த அளவுக்கு உணர்றாங்களோ, உணர்ந்து மக்களுக்கு சேவை செய்யறாங்களோ, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, இதை வச்சுதான் ஒருத்தர் வந்து ராஜ ரிஷியாகவோ பிரம்ம ரிஷியாகவோ ஆக முடியும். அந்த அளவுக்கு இவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அதை தவறா நான் நினைக்க தோணலை. ஆனா அதே சமயத்துல இந்த ஸ்தானத்தை அவர் தொட்டுட்டார். எல்லாமே கர்மத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நம்ம நித்யானந்தா இருக்காரு இல்லையா, நித்யானந்தா அவர் வந்து அவரே ப்ரொமோட் பண்ணாரு. ப்ரொமோட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த நித்யானந்தாவை நம்பக்கூடிய வகைகள்ல அவர்களுடைய செயல்பாடுகளும் இருந்துச்சு. அவரு ஆக்சுவலா சத்திரியன் தானே. அவரு தான் பிராமணனுக்கு ஈக்குவலா சைவங்களை சாப்பிட்டு அசைவத்தை தவிர்த்து மக்களுக்கு அதை போதனை பண்ணி சுவாச பயிற்சி, தியான பயிற்சி, கல்பத்தரு அப்படின்னு பல விஷயங்களை மக்களுக்காக கொடுத்தாரு. பல எதிர்ப்புகள் வந்து பல அரசாங்கமும் எதிர்த்து இன்னைக்கு தனி நாடே அமைச்சு உட்கார்ந்துக்கிட்டாரு. இந்த ராஜ ரிஷியாக போறேன்னு சொல்றாரு இல்லையா நம்ம பிரம்மஹம்சர். இப்போ இவரும் அவருடைய ஃபாலோ பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது தவறு கிடையாது, தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதே சமயத்துல இது நல்ல வகையில மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில போச்சுன்னா ஓகே. இதே விஷயம் தவறுதலான ஒரு கோணத்துல பயணிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அப்போ இது வரைக்கும் அவரு சம்பாதிச்சு வந்த பேரு, சம்பாதிச்ச பணம், புகழ் எல்லாமே ஒரே நாள்ல புஸ்வானமா போயிடும். அப்ப நம்ம கால் வைக்கிறது எங்க வைக்கிறோம்? பிரம்ம ரிஷியை தொட்டிருக்கோம். அப்ப அந்த பிரம்ம ரிஷிங்கிற இயக்கம் இனிமேல் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அந்த பிரம்ம ரிஷி விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது குருவுக்கு அவர் பதில் சொல்லணும். அந்த குரு எந்த ஸ்தானத்துல இருந்தாங்களோ அந்த ஸ்தானத்துல அவரும் இருக்கணும்.
அப்படி இருந்தால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கடவுளாகலாங்கிறத உணர்த்தியவர் தான் ஐயா வைகுண்டர். கண்ணாடியை பார்த்து வணங்கு அப்படின்னா உனக்குள்ள ஒரு இறை சக்தி இருக்கு, அந்த இறை சக்தியை நீ தூண்டி விடு, தூண்டினால் நீனும் இறைதான் அப்படிங்கிறத மறைமுகமா உணர்த்தினவர் தான் வள்ளலாறு, ஐயா வைகுண்டர். எல்லாருமே அவங்க அந்த வழியில உள்ளவங்க தான். தன்னைத்தானே ப்ரொமோஷன் பண்ணு நினைக்கிறது தவறு கிடையாது, தப்பு கிடையாது. நீங்க நித்யானந்தா இந்துத்துவத்தை உலகிற்கு போதித்தாரு, மக்களுக்கு பல விஷயங்கள் செய்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. ஆனா இவர் குறித்து, பிரம்மஸ்ரீ பரமஹம்சர் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இவர் யூடியூப்ல ராசி பலன்கள் சொல்லிட்டு இருக்காரு, சில யாகங்கள் நடத்தியதா சொல்லப்படுது. இதை மட்டுமே வைத்து ஒருத்தர் ராஜரிஷி ஆக முடியுமா சார்? ராஜரிஷிங்கிற இடத்துக்கான தத்துவத்துக்கு நம்ம இதுதான் ராஜரிஷின்னு நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. அதை சொல்றதுக்கான தகுதி நமக்கு கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் ராஜாக்கள் வாழ்ந்த காலகட்டங்கள்ல எல்லா முனிவர்களுக்கும் தலைமை முனிவர் தான் பிரம்மரிஷி. பிரம்மரிஷி பட்டம்னா என்னன்னா கடவுளுக்கு இணையானவர்னு பொருள். அப்பேற்பட்டவருடைய ஸ்தானத்தை இவர் அடைய முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய யுகம் கலியுகம். இந்த கலியுகத்துல ஒரு சாதாரண மனிதனால கடவுள் அந்தஸ்தை அடையவே முடியாது, அது எப்பேற்பட்ட மனிதனாலா இருந்தாலும் சரி. பொதுவாவே ஒரு விதி என்னன்னா, மலம் ஜலம் கழிக்கக்கூடிய நிலையில் எந்த மனிதன் இருந்தாலுமே அவன் மனிதன் தான். இறைய நிலையை அடையும் பொழுது அவனுக்கு உணவும் தேவைப்படாது, அவனு உடம்புல இருந்து எதுவும் வெளியும் வராது, காற்றையே அவன் உணவா உட்கொள்வான். சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு நான் ராஜரிஷி பிரம்மரிஷி ஆக போறேன்னு சொல்றது கொஞ்சம் காமெடியாவும் இருக்குது ஒரு பக்கத்துல. ஆனா இது இவருடைய நடவடிக்கைகள் என்ன, இதன் மூலியமா மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு, மக்களுக்கு என்ன செய்ய போறாரு. இப்ப அவங்க எல்லாம் வேள்விகள் பண்ணாங்க, யாகங்கள் பண்ணாங்க. எதுக்காக பண்ணாங்க? நாட்டு மக்களுக்காக பண்ணாங்க. நாட்டுக்கு முன்னாடி இப்போ கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு. இப்போ கொரோனா வரக்கூடிய காலத்துல ஒரே ஒரு ஜோதிடர் தமிழ்நாட்டுல, அந்த ஐயா அன்னைக்கு இல்ல உயிரோட, நெல்லை வசந்தன்கிறவரு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல யாகம் நடத்தினார். எப்படி நடத்தினார்? மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அதனால அந்த மக்கள் உயிர் வாழணும், உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிறத ஒரு பொதுநல நோக்கத்தோட அவர் யாகம் நடத்தினார். அப்பேற்பட்ட அவரே கொரோனாவில தான் இறந்து போனார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கான்செப்ட் எங்க இருக்கு? விதியை வெல்வதற்கான சூழ்ச்சியை மனிதன் செய்யும் பொழுது அந்த விதியை மனிதன் எடுத்துக்கொள்ளுது. அப்ப அதை இழந்தவங்க இன்னைக்கு அவங்க மனைவி, அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்கும், எவ்வளவு சங்கடமா இருக்கும். அப்ப எந்த கான்செப்ட்ல நம்ம கையை வைக்க போறோங்கிறது, கரண்ட் மேல கம்பி கை வைக்கிற மாதிரி இந்த காவி நிற உடை இருக்க, அது சாதாரண விஷயம் இல்ல. தலப்பா ஏத்திட்டோம், காவி உடுத்துட்டோம்னா அது அதுக்கான வேலையை செய்யும். அது இப்ப தெரியாது, அது போக போக தெரியும். ஒரு மனிதன் தனக்கு தானே பட்டாபிஷேகம் செய்து கொள்வது சாத்தியமா? இப்ப பண்ணிக்கிறாங்க, அப்படி பண்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயமா? பட்டாபிஷேகத்தினுடைய பொருளை இன்னொருத்தர் செஞ்சு வச்சாதான் அதுக்கு பேர் பட்டாபிஷேகம். ராமருக்கே பட்டாபிஷேகம் யாரு செஞ்சு வச்சா? விஸ்வாமித்திர முனிவர் தான் செஞ்சு வச்சாரு. ஏன்னா தசரதன்ட்ட போய் கேட்கிறாரு. தசரதன்ட்ட அதான் அதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம இப்ப சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கும். சனி பகவான் தசரத சக்கரவர்த்திக்கு மிகவும் பிடித்தவர். இந்த உலகத்திலேயே மனிதனாக பிறந்து வாழக்கூடிய அமைப்புல தசரத சக்கரவர்த்தி மாதிரி இனி ஒருத்தன் அனுபவிக்க போறதும் இல்லை, அப்படி ஒரு மனிதன் பிறக்க போறதும் இல்லை. ஏன்னா 20,000 மனைவிகள் அப்படின்னு வரலாறுல சொல்றாங்க. அப்போ எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு, எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டி ஆண்டிருப்பாரு, எப்பேற்பட்ட மன்னனா இருந்திருப்பாரு. அந்த மன்னருக்கே ராம அவதாரம், கடவுளே மகனாக பிறக்கிறார். அப்பேற்பட்ட ராமனை சனி பகவான் எப்படி வேற மாதிரி சூழ்நிலையில சபிக்கிறாருன்னா, இவர் என்ன தசரத சக்கரவர்த்தி என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டோம் பட்டமளிப்பு விழாவுக்கு, சனி பகவானுக்கும் போய் நேரில் போய் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக போறார். அப்ப சனி பகவான் ஞானத்தால உணர்ந்து என்னை பார்ப்பதற்காக தசரத சக்கரவர்த்தி வருகிறார், அவரை உள்ள அனுமதிக்காதீங்க, என்னுடைய நேரடி பார்வை அவர் பார்க்க கூடாது, பார்த்தால் விபரீதமாகிவிடும், ஆகையினால நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் அதையும் மீறி இல்ல, என்னுடைய சனீஸ்வரன் உள்ளதான் இருக்கிறாரு, அவரை நான் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்றாரு. இவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ என்ன சொல்லி விடுறாருன்னா, நான் திரும்பி நின்னுக்கிறேன், நான் இந்த பக்கமா மேற்கு பக்கமா திரும்பி நின்னுக்கிறேன், அப்படி என்னை முதுகுக்கு பின்னாடி சொல்லிட்டு போக சொல்லுங்க, என் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் மேற்கு பார்த்து திரும்பி நிற்கிறார். அதனாலதான் எல்லா கோயில்லையுமே சனீஸ்வரனுடைய சிலைகள் மேற்கு முகமாக இருக்கும். அப்போ தசரத சக்கரவர்த்தி, சனி பகவானே இந்த மாதிரி ஒரு மங்களகரமான காரியம் வச்சிருக்கிறேன், நீங்க கண்டிப்பா வந்தாகணும், இந்த மங்களகரமான காரியங்களுக்கு நான் வருவதில்லை, நான் வருவது அவ்வளவு உசிதமா இருக்காது, என்கிட்ட சொல்லிட்டீங்களா, எல்லாம் சிறப்பா நடக்கும், நீங்க போங்க, என் முகத்தை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தசரத சக்கரவர்த்தி என்ன பண்றாருன்னா, அவர் போற மாதிரி ஒரு பாவனை செருப்படி சத்தத்தை எழுப்பிட்டு போகாம அங்கேயே நின்னுக்கிறார். இவரு என்ன பண்றாரு, அவர் போயிட்டாரேன்னு நினைச்சு அப்படி ஒரு செகண்ட் அப்படி பாத்துறாரு.
அந்த பார்வை வந்து தப்பு பண்ணிட்டீங்களே, நீங்கள் இறக்கும் பொழுது உங்களுடைய புதல்வர்கள் யாரும் உங்கள் அருகில் இருக்க மாட்டார்கள், கோரமான இறப்பு உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போறாங்க. ஒரு வேடன் எய்த அம்பு தசரத சக்கரவர்த்தி உயிரை இழக்க வைக்குது. அப்போ அப்பேற்பட்ட வாழ்ந்த அவரை கடவுளுக்கு உகந்த குழந்தையாக இருந்த தசரத சக்கரவர்த்திக்கு அந்த நிலைமைன்னா, சாதாரண மனிதனாக பிறந்து இந்த கலியுகத்துல பிறந்து நான் பிரம்ம ரிஷின்னு சொன்னா அதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிக்கணும். இப்படி பட்டாபிஷேகம் செய்து பிரம்ம ரிஷி ஆகக்கூடியவங்க ஜீவ சமாதி அடைவாங்களா சார்? ஜீவ சமாதிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே நார்மலா ஒரு மடத்தை நிறுவுறாங்க, மடத்தை நடத்துறாங்க. அது தனக்கு தானே, அதாவது இருந்த நிலையில் அமர்வதுதான் ஜீவ சமாதி. அதாவது மனிதனை வந்து படுத்த நிலையில் வைக்காம அவங்களுக்கு செய்ய வேண்டிய சாஸ்திர சடங்குகளை செஞ்சு உட்கார்ந்த நிலையில் வடக்கு நோக்கி அமர வைப்பது. அவர்கள் இறந்ததாக இல்லாம அவங்க ஆன்மா அதை சுத்தி வருங்கிற ஒரு நம்பிக்கையில ஜீவசமாதி பண்றது வழக்கமா இருக்குது, நிறைய இடங்கள்ல நடக்குது. அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. காசில எல்லாம் நிறைய சாமியார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அகோரிகள்லாம், அவங்க எல்லாம் ஜீவசமாதி தான். அப்ப இவரு ஜீவ சமாதி அடைவதற்கான வாய்ப்பு பெரிய பெரிய வார்த்தைகளை விட்டுருக்கிறாரு. இங்கதான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இப்ப அவருக்கே ராசி பலன் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் ராசி நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு, அவரு நாக்குல சனி பகவான் விளையாடுறாரா அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை இதெல்லாம் நன்மையா முடிஞ்சு அவர் மூலியமா உலகத்துக்கு நன்மை கிடைச்சா நல்லது தானே. ஆனா அதே சமயத்துல இவர் செய்யக்கூடிய காரியங்கள் விபரீதமாக இருந்தால் நம்ம அதை நம்ம வாயால சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னாலும் நான் தரேன் அப்படின்றாரு. ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனுக்கு வரம் கொடுக்க முடியுமா? அது என்ன மாதிரியான வரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, வரத்தை தாண்டி நான் ஒரு ஜோதிடர், அவர் ஒரு ஜோதிடர், அவர்கிட்ட போங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு கிடையாது. அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி வந்து எனக்கு மனசுக்கு அவ்வளவு நல்லதா படல. நானும் ஒரு ஜோதிடர், அவரும் ஒரு ஜோதிடரா இருந்துகிட்டு அவர்கிட்ட போங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் வரல. ஆனா ஒரு மனிதன் இந்த கலியுகத்துல இன்னொருத்தருக்கு உதவி செய்து கூட வாழ முடியாத நிலைமையில தான் இருக்குது. நீங்க யாருக்கு உதவி செய்றீங்களோ அவங்கதான் உங்களுக்கு துரோகமும் பண்றாங்க. அதே சமயத்துல ஒரு மனிதன் நினைச்சு இன்னொரு மனிதனை தூக்கி விடவே முடியாது. எப்படியாக இருந்தாலுமே அவன் இந்த பூலோகத்துல என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு வந்திருக்கிறானோ அதையெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அதற்கு உண்டான சின்ன சின்ன பரிகாரங்களை பண்ணிக்கிட்டு தெய்வத்தை தான் நாட முடியுமே தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விமோசனம் அளிக்கவே முடியாது. இப்போ இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்கி பகவான் மற்றும் பத்மாவதி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து ராஜரிஷிகளாகவும் அவங்க வந்து ஒரு பகவான் போன்ற ஒரு அமைப்பை ஆன்மீகத்துல உருவாக்கி பெரிய சர்ச்சைகள்லாம் அதற்கு முன்னாடி சிக்கியிருந்தாங்க. இப்போ அதே போன்று இந்த ராம்ஜி பரமஹம்சரும் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியோட அந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு. நான் ராஜானா என்னுடைய மனைவி ராணி தானே அப்படின்ற மாதிரி. அப்ப இவங்களும் தம்பதியர்களாக அந்த கல்கி பகவானை போன்று ஒரு உருவெடுக்கிறாங்களா அப்படின்னு அந்த கல்கி பகவானும் தன்னை ராஜா ராணி அப்படிங்கிற சொன்ன கான்செப்ட்ல தான் அவங்களும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்துக்கிட்டு பக்தி எல்லாருக்கும் பக்தர்களுக்கு வரமளிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அங்கேயும் நிறைய பேர் ஜாதி அடிப்படையில தான் போனாங்க. அதை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பலிஜா நாயுடுன்னு சொல்லக்கூடிய நாயுடு அடிப்படையில தான். அவர் பேரே வந்து விஜயகுமார் நாயுடு. அந்த நாயுடு அடிப்படையில நகமம் அங்கதான் அவங்களுடைய ஆசிரமம், நேமத்துல ஆசிரமம் இருந்துச்சு. அங்க நிறைய பக்தர்கள் போனாங்க. அவங்களை பற்றியான சர்ச்சை எப்படி வந்துச்சுன்னா அந்த காலகட்டங்கள்ல ஒரு 20 வருஷத்துக்கு உட்பட்ட சன் டிவி நியூஸ்ல நானே பார்த்துருக்கிறேன். இதோ கஞ்சாவெல்லாம் தண்ணியில கலந்து கொடுத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவமானங்கள் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு அந்த ஆசிரமம் சுருங்கிக்கிட்டே வர ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி குறைவாச்சு, பெண்கள் போறதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி இப்ப இவங்களும் தம்பதி அவதாரம் மாதிரி காட்டுறாங்க. அப்போ இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து நல்லது செய்தால் நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் முளைக்கும். அததான் அந்த காலத்துல பெரியவங்க என்ன அழகா சொல்லியிருக்காங்க, தினைய விதைச்சா தினைய, வினைய விதைச்சா வினை. இவர் எதை விதைக்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ சர்ச்சையை ஏற்படுத்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் குறித்து எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.